வணக்கம் மாணவ செல்வங்களே. நம் அன்றாட வாழ்வில் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு வணிக வளாகத்தில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இரண்டு கடைகளுக்கு இடையே உள்ள குறுகிய பாதையை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு சாலை பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் மற்றும் இரண்டு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை கணக்கிட வேண்டும். இந்த பாடத்தில் தொலைவு சூத்திரம் எனப்படும் சக்தி வாய்ந்த கருவியை கற்றுக்கொள்ள போகிறோம். இது இந்த அன்றாட சவால்களை தீர்க்க உதவும். இரண்டு புள்ளிகளின் ஆயத்தொலைவுகளை பயன்படுத்துவதன் மூலம் வரைபடம் அல்லது ஐபிஎஸ்ஐ பயன்படுத்துவதை போலவே அவற்றுக்கிடையே ஆன தூரத்தை கணக்கிட இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். எனவே தொலைதூர சூத்திரத்தை பயன்படுத்தி நமது அன்றாட வாழ்வில் தலைவர் நேவிகேட்டராக மாற தயாராகுங்கள். மேலும் நமது அன்றாட வாழ்வில் அதன் நடைமுறை பயன்பாடுகளை ஆராயுங்கள். அளவீடு மற்றும் ஆய்வுகளில் இந்த அற்புதமான பயணத்தை தொடங்குவோம். கற்றுக்கொள்வீர்கள். புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை கணக்கிடுவதில் தூர சூத்திரத்தையும் அதன் பயன்பாட்டையும் புரிந்து கொள்வீர்கள். தொலைவு சூத்திரத்தை பயன்படுத்தி புள்ளிகளின் கூட்டுத்தன்மையை கண்டறிந்து சமமான தூரத்துடன் வடிவியல் வடிவங்களை பகுப்பாய்வு செய்வீர்கள். இணையான வரைபடங்கள் சதுரங்கள் மற்றும் வலதுகோண முக்கோணங்களின் பண்புகளை தீர்மானிக்க தூர சூத்திரத்தை பயன்படுத்தவும். முக்கிய வார்த்தைகள்: தூர சூத்திரம், ஒருங்கிணைப்புகள், கூட்டுத்தன்மை, வடிவியல் வடிவங்கள், இணையான வரைபடம், சதுரம், வலது முக்கோணம். ஆய அச்சுகளின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம். எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகள். எக்ஸ் அச்சில் இரண்டு புள்ளிகள் இருந்தால் அவற்றுக்கிடையே உள்ள தூரம் எக்ஸ் ஆயத்தொலைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமம். எக்ஸ் அச்சில் ஏ வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 1, 0 மற்றும் பி வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2, 0 ஆகிய இரண்டு புள்ளிகளை கவனியுங்கள். ஏயில் இருந்து பி இடையே உள்ள தூரம் ஏபி ஈடு ஓபி கழித்தல் ஓஏ ஈடு எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 என்றால் ஏபி ஈடு அணிக்கோவை எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1. ஒய் அச்சின் புள்ளிகள். இரண்டு புள்ளிகள் ஒய் அச்சில் இருந்தால் அவற்றுக்கிடையே உள்ள தூரம் ஒய் ஆயங்களுக்கு இடையிலான வேறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். இரண்டு புள்ளிகள் பி வட்டடைப்புக்குறிக்குள் ஓ ஒய் கீழிலக்கு 1 மற்றும் கியூ வட்டடைப்புக்குறிக்குள் ஓ ஒய் கீழிலக்கு 2. பியில் இருந்து கியூ தூரம் பி கியூ ஈடு ஓக்யூ கழித்தல் ஓபி. ஈடு ஒய் கீழிலக்கு 2 கழித்தல் ஒய் கீழிலக்கு 1 என்றால் ஒய் கீழிலக்கு 2 ஒய் கீழிலக்கு 1 விட பெரியது. பிக்யூ ஈடு அணிக்கோவை ஒய் கீழிலக்கு 2 கழித்தல் ஒய் கீழிலக்கு 1. அச்சுகளை ஒருங்கிணைக்க இணையான ஒரு கோட்டில் இருக்கும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம்.
A வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 1 y கீழிலக்கு 1 மற்றும் B வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 2 y கீழிலக்கு 2 புள்ளிகளை கவனியுங்கள். y ஆயங்கள் சமமாக இருப்பதால் புள்ளிகள் x அச்சுக்கு இணையாக கோட்டில் இருக்கும். A மற்றும் B யில் இருந்து AP மற்றும் BQ-ஐ முறையே x அச்சுக்கு செங்குத்தாக வரையவும். கொடுக்கப்பட்ட உருவத்தை கவனியுங்கள். AB தூரம் PQ தொலைவும் உள்ளது என்பது தெளிவாகிறது. தூரம் AB ஈடு PQவிற்கு இடையே உள்ள தூரம் ஈடு அணிக்கோவை x கீழிலக்கு 2 கழித்தல் x கீழிலக்கு 1 சதுர அடைப்புக்குறிக்குள் x ஒருங்கிணைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு. இதேபோல் இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோட்டை கருதுங்கள். A வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 1 y கீழிலக்கு 1 மற்றும் B வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 2 y கீழிலக்கு 2 y அச்சிற்கு இணையாக அணிக்கோவை y2 கழித்தல் y1. ஒரு சமதளத்தின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தூரம். P வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 1 y கீழிலக்கு 1 மற்றும் Q வட்டடைப்புக்குறிக்குள் x கீழிலக்கு 2 y கீழிலக்கு 2 ஆகியவை கார்ட்டீசியன் சமதளத்தில் அல்லது xy சமதளம். இரண்டு புள்ளிகளாக இருக்கட்டும். தொலைவில் உள்ள D தொலைவில் D ஈடு PQ. படி 1 ஆய வரையறை படி. OM ஈடு x கீழிலக்கு 1. MP ஈடு y கீழிலக்கு 1. ON ஈடு x கீழிலக்கு 2. NQ ஈடு y கீழிலக்கு 2. இப்பொழுது PR ஈடு MN. அதாவது MNRP செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள். ஈடு ON கழித்தல் OM அதாவது Oவிலிருந்து தூரத்தை அளவிடுதல். ஈடு x கீழிலக்கு 2 கழித்தல் x கீழிலக்கு 1. மற்றும் RQ ஈடு NQ கழித்தல் NR. ஈடு NQ கழித்தல் MP அதாவது MNRP செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள். ஈடு y கீழிலக்கு 2 கழித்தல் y கீழிலக்கு 1. படி 2 முக்கோணம் PQR. R வட்டடைப்புக்குறிக்குள் PR செங்குத்து NQவின் வலது கோணத்தில் உள்ளது. PQ மேலிலக்கு 2 ஈடு PR மேலிலக்கு 2 கூட்டல் RQ மேலிலக்கு 2 அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தால்.
டி மேலிலக்கு 2 ஈடு வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் ஒய் கீழிலக்கு 2 கழித்தல் ஒய் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 டி ஈடு வர்க்கமூலம் சுருளடைப்புக்குறிக்குள் வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் ஒய் கீழிலக்கு 2 கழித்தல் ஒய் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2. உதாரணம்: வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 3 வட்டடைப்புக்குறிக்குள் 2 கழித்தல் 3 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை கண்டறியவும். தீர்வு: புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 3 வட்டடைப்புக்குறிக்குள் 2 கழித்தல் 3 ஆகும். டி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 2 கூட்டல் 4 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 3 கழித்தல் 3 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 6 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 6 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 36 கூட்டல் 36 ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 36 பெருக்கல் 2 ஈடு 6 வர்க்கமூலம் 2. உதாரணம்: தீர்வு: தூர சூத்திரத்தை பயன்படுத்தி நம்மிடம் உள்ளது. ஏபி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 4 கழித்தல் 1 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 9 கூட்டல் 9 ஈடு வர்க்கமூலம் 18 ஈடு 3 வர்க்கமூலம் 2 பிசி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 8 கழித்தல் 6 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 4 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 4 கூட்டல் 4 ஈடு வர்க்கமூலம் 8
ஈடு 2 வர்க்கமூலம் 2. ஏசி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 8 கழித்தல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 1 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 25 கூட்டல் 25. ஈடு வர்க்கமூலம் 50. ஈடு 5 வர்க்கமூலம் 2. ஏபி கூட்டல் பிசி ஈடு 3 வர்க்கமூலம் 2 கூட்டல் 2 வர்க்கமூலம் 2 ஈடு 5 வர்க்கமூலம் 2 ஈடு ஏசி. எனவே புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் உள்ளன. உதாரணம்: புள்ளிகளை காட்டுங்கள். அந்த வரிசையில் எடுக்கப்பட்டது: ஏ வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கழித்தல் 3, பி வட்டடைப்புக்குறிக்குள் 3 1, சி வட்டடைப்புக்குறிக்குள் 3 6 மற்றும் டி வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 2. தீர்வு: ஏ வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கழித்தல் 3, பி வட்டடைப்புக்குறிக்குள் 3 1, சி வட்டடைப்புக்குறிக்குள் 3 6 மற்றும் டி வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 2 ஆகியவை எந்த நாட்கர ஏபிசிடியின் 4 முனைகளாக இருக்கட்டும். தூர சூத்திரத்தை பயன்படுத்தி டி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் எக்ஸ் கீழிலக்கு 2 கழித்தல் எக்ஸ் கீழிலக்கு 1 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் y கீழிலக்கு 2 கழித்தல் y கீழிலக்கு 1 மேலிலக்கு 2. ஏபி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 3 கூட்டல் 4 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் 3 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 49 கூட்டல் 16. ஈடு வர்க்கமூலம் 65. பிசி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 3 கழித்தல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 6 கழித்தல் 1 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 0 கூட்டல் 25. ஈடு வர்க்கமூலம் 25 ஈடு 5. குறுவட்டு ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கழித்தல் 3 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 2 கழித்தல் 6 மேலிலக்கு 2.
ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 7 மேலிலக்கு 2 கூட்டல் வர்க்கமூலம் கழித்தல் 4 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் 49 கூட்டல் 16 ஈடு வர்க்கமூலம் 65. பிசி ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கூட்டல் 4 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 2 கூட்டல் 3 மேலிலக்கு 2. ஈடு வர்க்கமூலம் வட்டடைப்புக்குறிக்குள் 0 மேலிலக்கு 2 கூட்டல் வட்டடைப்புக்குறிக்குள் 5 மேலிலக்கு 2 ஈடு வர்க்கமூலம் 25 ஈடு 5. ஏபி ஈடு சிடி ஈடு வர்க்கமூலம் 65 மற்றும் பிசி ஈடு ஏடி ஈடு 5. இங்கே எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். எனவே ஏபிசிடி ஒரு இணையான வரைபடம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சமதளத்தில் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் ஏ ஈடு வர்க்கமூலம் சுருளடைப்புக்குறிக்குள் வட்டடைப்புக்குறிக்குள் x2 கழித்தல் x1 மேலிலக்கு 2. ஏபி மற்றும் சி ஆகியவை செங்கோண முக்கோணத்தின் செங்குத்துகள். ஏபிசி ஈடு 90 பாகை தொலைவு. வட்டடைப்புக்குறிக்குள் ஏபி மேலிலக்கு 2 கூட்டல் தூரம் வட்டடைப்புக்குறிக்குள் பிசி மேலிலக்கு 2 ஈடு தூரம். 2 புள்ளிகள் x அச்சு அல்லது y அச்சில் உள்ளன. பின்னர் அவற்றுக்கிடையே தூரம் முறையே x ஆயத்தொலைகள் அல்லது y ஒருங்கிணைப்புகளுக்கு இடையிலான வேறுபாட்டிற்கு சமம்.